ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த தெய்வத்தோட மகானோட கடைக்கண் பார்வை இருந்தாலே போதும், நாம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என அனைவரும் மகான்களை சித்தர்களை நாடி செல்கின்றனர். மறந்தும் அந்த பக்கம் போகாதீங்க, அங்க போனால் உங்களிடம் உள்ளதையும் தொலைத்து அசிங்கப்பட்டு விடுவீர்கள் என உதாரணத்துடன் ஜக்கிக்கு எதிராக மீம்ஸ்களை பறக்க விடுகின்றனர் வலைத்தளவாசிகள். நாட்டில் கோவில் இல்லை என்றால் பாதிக்கு மேல் மனநிலை பாதித்திருப்பார்கள் என ஒரு சாராரும், மனிதர்களின் தன்னம்பிக்கை மறந்ததற்கு காரணம் கோவிலும் கடவுளுமே என மற்றொரு சாராரும் கோவிலை விவாதத்திலேயே வைத்திருக்க, நான் தான் சிவன் என தன்னுடைய உருவ அமைப்பை ஒத்த அமைப்பில் ஈசாவில் சிவன் சிலையை அமைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவது ஜக்கி வாசுதேவின் ஸ்டைல். இருப்பினும் ஜக்கியின் வசூல் வேட்டையில் பணம் போனால் போகட்டும், அந்த நபர் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனை பிரபலங்களின் வாழ்க்கை தெருவுக்கு வந்திருக்கிறது தெரியுமா? கோவை தொடங்கி அமெரிக்கா வரை ஜக்கியின் துரதிர்ஷ்டத்தால் ஏற்பட்ட விளைவுகள் அதிகம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஜக்கியின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட அந்த PRO மகா சிவராத்திரிக்கு என்னதான் உடுக்கை அடித்து ஒளி வெள்ளத்தில் மக்களை உட்கார வைத்தாலும் இந்த வருஷம் வரும் கூட்டம் அடுத்த வருஷம் வராது. ஆகையால் செலிபிரிட்டிகள் வந்தால் மட்டுமே கூட்டத்தை நிலைக்க வைக்க முடியும். அன்றைய தினம் தாண்டி அடுத்து வரும் நாட்களில் கூட்டத்தினை கொண்டு வர முடியும். இதுதான் நிரந்தர வருமானத்திற்கு அடித்தளம். செலிபிரிட்டிகளை கூட்டி வாருங்கள், அது நடிகையாக இருந்தால் நல்லது என கூற வருடந்தோறும் சிவராத்திரிக்கு நடிகைகளை அழைத்து வந்தோம். பெரும் தொகை செலவாகும். இருப்பினும் அவர்கள் இங்கு வந்து ஆதியோகி சிலை, தியானலிங்கம், லிங்க பைரவி என அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு சத்குரு ஜக்கியை பார்க்கும் வரை புகைப்படங்களை வலைத்தளங்களிலும் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் பதிவேற்றுவோம். இது ஈசாவிற்கு நல்ல விளம்பரமாக அமைந்தது. நடிகை சமந்தா இங்கு வந்து லிங்க பைரவியை வணங்கும் போது அதனை புகைப்படமாக எடுத்து அமைச்சர் சுரேகாவிற்கு எதிராக காலியிடம் கோரிக்கை வைத்துள்ளார் என பதிவிட்டோம். அது வைரலானது. இதுதான் ஜக்கியின் மேஜிக். இருப்பினும் இப்பொழுது செலிபிரிட்டிகளை புக் செய்ய சென்றால் அந்த பக்கம் வேண்டாம்பா என கையெடுத்து கும்பிட்டு நம்மை வழி அனுப்பி வைக்கின்றனர் பல நடிகைகள். ஏனெனில் அந்த அன்லக்கி சமாச்சாரமே என்கின்றார் அவர். தமிழில் டாப் கியரில் இருந்த நடிகை காஜல் அகர்வால் அங்கு வந்து சென்றார். அதன் பின் அவருக்கு எந்த திரைப்பட வாய்ப்பும் அமையவில்லை. சில வெப்சீரிஸ்கள் மட்டுமே அமைந்தது. அதன் பின் திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார். நடிகை தமன்னாவுக்கோ ஒற்றை பாடலுக்கு ஆட வேண்டிய நிலை. இது இப்படி இருக்க, தமிழ் தெலுங்கில் லைம்லைட்டில் இருந்தவர் நடிகை சமந்தா ரூத் பிரபு. 2017ஆம் ஆண்டு பலத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாக சைதன்யாவை காதலித்து மணந்து கொண்டார். அதன் பின் ஈசா சிவராத்திரியில் கலந்து கொண்டவர் அடிக்கடி ஈசாவிற்கு வருகை புரிந்தார். ஒரு கட்டத்தில் கோவை ஈசா மையத்திற்கு வந்து தியானம் செய்த புகைப்படங்களை வெளியிட்டு, நம்மில் பலர் குரு அல்லது வழிகாட்டியை தேடுகிறோம். உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யும் தீவிரம், இரக்கம் கொண்டவர்களை கண்டால் அது பாக்கியம். உங்களுக்கு ஞானம் வேண்டுமென்றால் நீங்கள் தான் அதை இவ்வுலகில் தேட வேண்டும். அது சாதாரணமானது அல்ல, அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீட்டுக்கு வெளியே இருக்கும் வீடு, அதாவது தனது மற்றொரு வீடு என்று பதிவிட்டார். ஈசாவிற்கு வந்த பிறகுதான் நாக சைத்தன்யாவுடன் பிரிவு ஏற்பட்டது. அதனை அவர் இன்றும் உணரவில்லை. இருப்பினும் பழைய லைம்லைட் கிடைக்குமா என்பது பலரின் கேள்வி. இதனையே மீம்ஸாக பதிவிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்லக்கி ஜக்கிக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் வெளியான மீம்ஸ்களில் கங்கனா ரணாவத்தின் மீம்ஸ் சற்று யோசிக்க வைக்கின்றது. தனி திறமை மிக்கவர், ஆளுமை மிக்கவர், நடிப்பிற்காக தேசிய விருது பெற்றவர் மற்றும் ஜக்கியின் நெருக்கமான தோழிகளில் ஒருவர் என வர்ணிக்கப்பட்டவர் நடிகையும் அரசியல்வாதியுமான கங்கனா ரணாவத். ஈசாவிற்கு வந்து ஜக்கியிடம் நெருக்கம் காட்டிய அவருக்கு மோசமான படமாக அமைந்து
அண்மையில் வெளியாகி மண்ணை கவ்வியது எமர்ஜென்சி திரைப்படம். இது ஜக்கியால் ஆசீர்வதிக்கப்பட்ட படம் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்தியாவில் தான் இந்த அன்லக்கி பிரச்சனை என்றால் வெளிநாடுகளிலும் இந்த பிரச்சனை என்கின்றது அந்த மீம்ஸ்கள். அன்லக்கி மீம்ஸ் ஒன்றோ பெல்ஜியத்தில் உள்ள டுமாரோ லேண்ட் ட்ரீம் வில்லே முகாம் தளம் ஜூலை 17, 2025 அன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. டேவிட் குட்டார், லாஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ், ஸ்வீடிஷ் ஹவுஸ் மாஃபியா மற்றும் சார்லோட் டி விட்டே உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் நிகழ்ச்சி நடத்தவிருந்த நிலையில் ஜக்கி வாசுதேவும் நிகழ்ச்சி நடத்த உள்ளார் என அறிவிக்கப்பட்டது. 38,000 நபர்கள் விழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜக்கி வாசுதேவின் அன்லக்கியால் மேடை எரிந்து சாம்பலானது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் என அறிவித்தது நிர்வாகம். இது ஜக்கியின் அன்லக்கியாலே என்கின்றது. மற்றொரு மீம்ஸோ நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முகம் கொண்ட வில் ஸ்மித் ஜக்கி வாசுதேவை 2020 அக்டோபரில் சந்தித்தார். அதன் பிறகு அவர் எங்கு சென்றாலும் பிரச்சனை. 2022ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் காமெடியன் கிறிஸ் ராக்கை அறைந்து அனைவரின் சாபத்தையும் வாங்கிக் கொண்டார். அதன் பிறகு அவரது திரைப்பட வாழ்வு கேள்விக்குறியானது. இதுவும் ஜக்கியின் அன்லக்கியே என்கிறது. ஜக்கியை பார்த்தால் துரதிர்ஷ்டம், குடும்ப பிரிவு, பொருளாதார சிக்கல்கள் வரும் என்கின்ற மீம்ஸ்கள் வரிசையில் இன்னொரு சம்பவம் அமெரிக்காவையே திகைக்க வைத்துள்ளது. மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக உலகம் முழுவதும் பிரபலமானவர் அமெரிக்க கால்பந்து வீரர் டாம் பிராடி. இவரை அழைத்து வந்தால் அமெரிக்காவில் ஈசாவை பிரம்மாண்டப்படுத்தலாம் என டாம் பிராடி குறித்து ட்விட்டரில் அடிக்கடி பதிவிட்டு பாராட்டினார் ஜக்கி வாசுதேவ். பின்னாளில் நேரடியாகவே சந்தித்தார். விளைவு, மனைவி ஜிசல் புட்செனிடமிருந்து விவாகரத்து பெற்றார் அவர். எவ்வளவு ராசியான கை ஜக்கியுடையது என்கிறது அது. கோவையில் உள்ள ஈசாவிற்கு வந்து தங்களது வாரிசுகளை, குடும்பங்களை, உறவுகளை தொலைத்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். யாரும் வெற்றி பெற்ற கதைகளை இதுவரை கூறவில்லை. ஏனெனில் ஜக்கி என்றால் அன்லக்கி, அன்லக்கி என்றால் ஜக்கியே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.